நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஃபார்முலாவை பற்றி எனக்கு ரொம்ப காலமாக தெரியும், பேசிக் என்னன்னும் தெரியும். ஆனால் ரொம்ப காலம் ஆனதுனால பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்ன, அதை எப்படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன். நான் அதை மறந்துட்டு வேறு ஒரு ட்ராக்ல நான் போயிட்டுருக்கேன். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனை நான் எப்படி அப்ளை பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட்டு வேறு ஒரு ட்ராக்ல நான் போகிறதுனால எனக்கு இப்போ வரைக்கும் டிசப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும்தான் கையில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இந்த சைடு இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிகினர்ஸ். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னே தெரியாது, இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் மறுபடியும் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய சரியான பாத்துக்கு வரத்துக்கும், நீங்கள் சரியான பாத்தில் ட்ராவல் பண்ணி உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வீடியோவாக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே ஃபில்டர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், அது எப்படி முடியும்? நெகட்டிவான சுச்சுவேஷனில் நான் எப்படிங்க பாசிட்டிவான விஷயங்களை கணக்கெடுக்க முடியும்? அந்த பாசிட்டிவான விஷயங்கள் கண்ணுக்கு முதல்ல தென்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்குள்ள உருவாகலாம். ஸோ இந்த கொஸ்டின்கான என்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால், முடியும். சிச்சுவேஷன் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் கூட, எவ்வளோ ரொம்ப பெரிய நெகட்டிவான சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிட்டு இருந்தால் கூட, அதில் ஏதோ ஒரு குட்டியோ பெருசோ ஆனால் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை உங்களால் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் பார்க்குறது இல்லை, ஏன்னா நீங்கள் அதுக்கு பழக்கப்படுத்தவே இல்லை உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் செட்டை. ஸோ பாருங்கள், கான்ஷியஸுடைய வேலையே ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத தேடுறது தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயத்தை, பாசிட்டிவான வழியை கண்டுபிடிக்காதா என்ன? நிச்சயமாக கண்டுபிடிக்கும். ஆனால் நீங்கள் அதை இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கான்ஷியஸ்க்கு அது எட்டாமலேயே போயிடும். அப்படி ஒரு வழி இருக்குதுன்னு உங்கள் கான்ஷியஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னா எப்போவுமே எனக்கு ட்ராஜடி தான்ப்பா, என் லைஃபே காம்ப்ளிகேட்டடானது தான்ப்பா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டே பை டே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் டெய்லி பேசிஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா? அப்போது அந்த பர்டிகுலர் விஷயத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. பாரு, இது பாரு கெட்ட விஷயமா இருக்கு, பாரு ட்ரேடிங் பண்ணால் பெரிய பிரச்சனை, பாரு லவ் பண்ணுற பொண்ணையே கல்யாணம் பண்ணால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையே ஃபில்டர் பண்ணி பார்க்காம, அதில் இருக்கக்கூடிய ஐ நீட், ஐ வாண்ட் அப்படிங்கிற தன்மைக்கு பாசிட்டிவாக எது இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு தேவை லவ் மேரேஜ் அப்படின்னு சொன்னால், சிச்சுவேஷன் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நிச்சயமாக ஏதோ ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? நிச்சயமாக இருக்கும். ஸோ அது குட்டியோ பெருசோ, ஆனால் அந்த விஷயத்தை ஜூம் பண்ணி பாருங்கள். அந்த குட்டியான விஷயம் இதுதான் சரியான வழி அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஒரு நாள் பண்ணால் போதுமானது இல்லைங்க. டெய்லி பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் ஒரு விஷயத்தை நான் பாசிட்டிவாக பார்த்துட்டேன், இப்போ என் லைஃப் மாறுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக மாறாது. டெய்லி பேசிஸில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும். அதுதான் உண்மையும் கூட. ஸோ அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி நல்ல விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது, அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கே ப்ரோக்ராமிங் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். அப்போது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு
அது ஃபில்டர் ஆயிடுச்சு, அதாவது பிரித்து பார்த்துடுச்சு. ஓகே, இதுதான்ப்பா சரியான வழின்னு உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் விரல் நீட்டி காட்டுது அப்படின்னு சொன்னால், அந்த வழியை நீங்கள் பிலீவ் பண்ணும் பொழுது அந்த ஒரு குட்டியான பாத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். அந்த சுச்சுவேஷனையே மாற்றும் அந்த சின்ன ஒரே ஒரு வழி. ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் பாருங்க, உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் எதை நம்பி இதுதான்ப்பா உன்னுடைய வழி, இதில் போ உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது இல்லையா, அதை நீங்கள் முழுவதுமாக நம்பி அதுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது. புரியுதுங்களா? அது உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸை தான் கொடுக்கும். இந்த இடத்துல நிறைய பேர் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சில பேர் சொல்கிறீங்க. ஸோ இந்த தன்மை இருக்கக்கூடாது. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கை அப்படின்னால் கான்ஷியஸ் மைண்ட் நம்பணும், கான்ஷியஸாக இருக்கும். ஓகே, இதை பண்ணால் நிச்சயமாக எனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கான்ஷியஸ் பிலீவ் பண்ணும். ஸோ அது எதை பிலீவ் பண்ணுதோ, அது குட்டி விஷயமாக கூட இருக்கலாம். அங்கே பாரு, இந்த சந்துக்குள்ளே பூந்து இப்படி வெளியில் வந்தீங்கன்னா உன் லைஃப் செட்டில்டா அப்படின்னு கூட தோணும். ஸோ அதை நீங்கள் பிலீவ் பண்ணணும். சும்மா தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ கான்ஷியஸாக நீங்கள் பிலீவ் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருந்தாலும் கான்ஷியஸ் சொல்லுது பார்த்தீங்களா, இதை செய், இதை பண்ணு அப்படின்னு, அந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் பிலீவ் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், இது கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளியராக புரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து கேளுங்க, ரொம்பவுமே முக்கியம். ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, எப்போவுமே உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான பீப்புளை கூடவே வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கே தெரியும் இல்லையா, இவங்க கூட இருக்கும் பொழுது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா, அவங்கள நீங்கள் கூடவே வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று உருவாகும். மேம், பாசிட்டிவான பர்சன் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க என் லைஃப்லையே, அதுவும் என் ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான். பட் என்னை சுற்றி என் ஃபேமிலி, என் கூட வேலை பார்க்குறவங்க, இந்த சொசைட்டியில் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே மோசமானவங்களாக இருக்காங்க, ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் அந்த ஒரே ஒருத்தரை தான் நான் பாசிட்டிவான ஒரு பர்சனை பார்த்துருக்கேன். என் லைஃப்பில் அந்த ஒரே ஒரு பர்சன் கூட இருக்கும்போது மட்டும்தான் நான் பாசிட்டிவாகவே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இது பாசிபிளா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே தோணலாம். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. 10 பேர் உங்களை சுற்றி நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள உங்கள் வாழ்க்கையை விட்டு, உங்களுடைய சொசைட்டியை விட்டு ஒதுக்கியெல்லாம் வைக்க முடியாது. அதற்கு பதிலாக உங்கள் மைண்டில் இருந்து நிச்சயமாக அவங்கள ஒதுக்கி வைக்க முடியும். அதாவது உங்களுடைய கான்ஷியஸில் இருந்து அவங்கள விலக்கி வைக்க உங்களால் நிச்சயமாக முடியும். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவான உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட பேசின விஷயங்களை உங்களுடைய கான்ஷியஸ்க்கு நெருக்கமாக வைங்க. அவங்க கொடுக்குற ஐடியாஸ், அவங்க கூட பேசும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தெம்பு, நீங்கள் அவங்க கூட பேசும்போது நிறைய ஐடியாஸை மேக் பண்ணியிருப்பீங்க ஓனா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுடைய கான்ஷியஸ்க்கு பக்கத்தில் வைங்க. உங்களுக்கு நெகட்டிவாக எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு தோணுதுன்னா அவங்க எல்லாருமே கான்ஷியஸ்க்கு அந்த பக்கமாக வைங்க. ஓகேங்களா? ஒரு லிமிட் வரைக்கும் தான் அவங்க எல்லாரும் இருக்கணும். உங்கள் கான்ஷியஸில் உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவான பீப்புளை எடுக்கவே கூடாது. யாராவது ஏதாவது உங்களை கூப்பிட்டு கேட்குறாங்கன்னா ஓகே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிமிட்லேயே வச்சுட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிடணும். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்கள மாற்றலாமா, அவங்கள மாற்ற முடியுமா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள். இதெல்லாம் கான்ஷியஸ்க்கு நெருக்கமாக கொண்டு போகிறீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்த சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஆட்கள் எல்லாம் கேட்டுக்கு வெளியே அப்படிங்கிற மாதிரி கான்ஷியஸை நீங்கள் பழக்கப்படுத்தணும். பழக்கப்படுத்தி தேவையான விஷயங்கள், தேவையான மனிதர்களுடைய பேச்சு, இதை மட்டுமே நீங்கள் உங்களுடைய கான்ஷியஸ்க்கு பக்கத்தில் கொண்டு வரணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதை நீங்கள் ஒரு நாள் ஃபாலோ பண்ணேன், நேற்று ஃபாலோ பண்ணேன், இன்றைக்கி ஃபாலோ பண்ணேன், 1 வீக் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. இது நீங்கள் ரெகுலர் பேஸஸில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கான்ஷியஸை ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே வரணும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி பேஸஸில் ஓகே, இவன் தேவையில்லாத
இல்லாதவன் இவனை அந்த பக்கம் வையே, ஓகே இவங்ககிட்ட இவ்வளவு தான் பேசணும், இவ்வளவு தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரெயின் கால்குலேஷன் நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதை ரெகுலராக பண்ண பண்ண உங்களுக்கே தோணிடும், உங்களுக்கே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இதுக்கு நான் ஏன் பேக்வேர்டில் போகிறேன், கரெக்டாக நான் ஃபார்வேர்ட்லலாம் போகணும், என் கோல் என்ன, நான் எதை நோக்கி போயிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு பாருங்கள் நல்லா தான் இருந்தான், இவ்வளோ நாளாக பாசிட்டிவாக தான் இருந்தான், இப்போ என் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தப்பாக பேசுகிறான், அப்போது இந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் இவங்ககிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அசால்ட்டாக நீங்கள் அதை கோ த்ரூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அந்த எல்லா ஸ்டெப்ஸையும் அடுத்தடுத்த வீடியோஸில் தரேன். ஏன்னா இந்த 2 ஸ்டெப்புக்குமே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ தென் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லவ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது, அல்லது ஹிப்னோதெரப்பி ஹீலிங் ஆழ்மன சிகிச்சை எடுத்துக்கணும், அல்லது மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது எனர்ஜி ஹீலிங், அல்லது ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது கிளாஸஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.